வீடியோவில் டீஸ்ட்ரக்சரிங்னா என்ன, ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். டீஸ்ட்ரக்சரிங் இஸ் த மெயின் திங் ஹியர். ஸோ டீஸ்ட்ரக்சரிங் எக்ஸ்ட்ராக்ட் வேல்யூஸ் ஃப்ரம் அரே அண்ட் ஆப்ஜெக்ட் ஆர் அதர் ஐட்ரபிள் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இப்போ அரே அப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம ஐட்ரேட் பண்ணலாம்ல. அரேனா ஒரு எலமெண்ட்டாக போயிட்டே வரலாம். ஸோ அதுதான் ஐட்ரபிள், ரைட், லிஸ்ட், லிங்க் லிஸ்ட். அது மாதிரி அதிலிருந்து நம்ம என்னன்னா நம்ம வேல்யூஸை எடுக்க முடியும். எக்ஸ்ட்ராக்ட்னா என்ன, எடுக்கிறது. ஸோ அரேஸ்லேயும் ஆப்ஜெக்ட்ஸ்லேயும் வேல்யூஸை எடுத்து அதை நம்ம வேரியபிள்ஸ்க்கு அசைன் பண்ணுறது தான் இந்த டீஸ்ட்ரக்சரிங் அப்படின்றது. ஸோ எப்படி அதை பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஸோ இந்த கோடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அது ஆப்ஜெக்ட் உங்களுக்கே தெரியும், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ். ப்ராப்பர்ட்டி வந்து கீ வேல்யூ பேர். ஸோ நேம் வந்து ஜானு, ஏஜ் வந்து 30 அப்படின்ற மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து எனக்கு இந்த ஜானும் 30 மட்டும் வேணும். இப்போ ஆப்ஜெக்ட்லேருந்து வேல்யூவை மட்டும் நான் எடுக்கணும். அதுக்கு டீஸ்ட்ரக்சரிங் யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி எனக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை வந்து ஒரு இது மாதிரி போட்டு we can have variables. அந்த வேல்யூஸை நம்ம வேரியபிளில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் டீஸ்ட்ரக்சரிங். ஸோ இந்த பர்சன் ஆப்ஜெக்ட்லேருந்து நான் நேமு அப்புறம் ஏஜை மட்டும் எடுக்கிறேன். இப்போ இதை பிரிண்ட் பண்ணனா ஜான் 13 அப்படின்னு வருது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இருந்து வேல்யூஸை எடுக்கிறோம் பார்த்தியா, அதை மட்டும் எடுக்கிறோம்ல, தட் இஸ் வாட் இஸ் டீஸ்ட்ரக்சரிங். அதேமாதிரி அரேஸ்லையும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம என்ன கீயோ அதே கீ தான் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து இஷ்டத்துக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது கீ யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வேறு ஏதாவது கீ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வேறு ஏதாவது கீ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அன்டிஃபைன்ட் ஆகிடுது. ஸோ என்ன கீயோ அந்த கீ தான் யூஸ் பண்ணணும். இன்னொரு விதமாக எப்படி யூஸ் பண்ணலான்னா, நம்ம அலியாஸ் கொடுக்குறோம். அதாவது எனக்கு வந்து நேம் கீ வேணும், ஆனால் அது யூநேம் வேரியபிளில் வேணும் அப்படின்னு இப்படி கொடுக்கலாம். இதுதான் அலியாஸ். ஓகே, இப்படி கொடுத்தா ஒர்க் ஆகுது. எதர் கீ நேம் அப்படியே கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம அலியாஸ் கொடுக்கணும் டீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது. டீஸ்ட்ரக்சர்னா என்ன, ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூஸை மட்டும் நம்ம எடுக்கிறது, ரைட். அந்த ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று கூட இருக்கலாம், லாஸ்ட் அப்படின்னு கூட இருக்கலாம். லாஸ்ட் வந்து சிவா, லாஸ்ட் நேம் சிவான்னு கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நான் அதிலிருந்து எனக்கு வெறும் நேமும் ஏஜ் மட்டும் வேணும் அப்படின்னா கூட அதை மட்டும் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் வாட் இஸ் டீஸ்ட்ரக்சரிங். கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க, எக்ஸ்ட்ராக்டிங் வேல்யூஸ் ஃப்ரம் ஆப்ஜெக்ட் ஆர் அரேஸ். எக்ஸ்ட்ராக்டிங் வேல்யூஸ் ஃப்ரம் ஆப்ஜெக்ட் ஆர் அரேஸ் இன்டு வேரியபிள்ஸ், ரைட். அதுதான் டீஸ்ட்ரக்சரிங். யூஸ்வலாக டீஸ்ட்ரக்சரிங் நம்மலாம் மாடியூல்ஸ் இம்போர்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, வேறு ஒரு மாடல் இம்போர்ட்டு அப்படின்னு ரிக்வயர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நத்திங் பட் டீஸ்ட்ரக்சரிங். அதாவது வேறு மாடியூலில் இருந்து ஒரு ஃபங்க்ஷனையோ இல்லை எதையோ நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, தட் இஸ் நத்திங் பட் டீஸ்ட்ரக்சரிங், ரைட். ஸோ அரே டீஸ்ட்ரக்சரிங் என்ன அப்படின்றத பார்ப்போம். அப்புறம் ஸ்ப்ரெட் சின்டாக்ஸ் என்னன்றதை பார்ப்போம். இப்போ அரே டீஸ்ட்ரக்சரிங் பார்த்தீங்கன்னா, அரேல இருக்கிற நம்பர்ஸில் அதெல்லாம் தனித்தனி வேரியபிள் எனக்கு வேணும்னா இந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போ அரேல தனித்தனி வேரியபிள்னா இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும். அப்போ XYZ 4 5 6ன்னு வந்துருச்சு. ஓகே, இதில் எனக்கு ஐ கேன் கோ ஒன்லி ஃபார் XY ஆல்சோ. 4 5 மட்டும் வரும், ரைட், கரெக்ட். இப்போ இதில் நிறைய வேல்யூஸ் இருக்கு, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய வேல்யூஸ் இருக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸ் தான் வேணும். மீதி இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே எனக்கு வேற ஒரு வேரியபிளில் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். மீதி இருக்கிற மற்ற வேல்யூஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு 3 டாட் போட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கலாம். ஓகே, அந்த வேரியபிளை நான்
பிரிண்ட் பண்ணலாம். இப்போ ரெஸ்ட்ல இது என்ன பண்றேன், மீதி இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்றேன். ஸ்ப்ரெட்னா என்ன, பரவுது. ஓகே, மீதி இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி அது இந்த வேரியபிளை எடுத்துட்டு வரேன். தட் இஸ் வாட் இஸ் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். இங்க பார்த்தியா, ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸ் மட்டும் XYZ போயிடுச்சு, மீதி இருக்கிற மற்ற வேல்யூஸ் எல்லாமே ரெஸ்ட்டுக்கு வந்துடுச்சு. ஸோ யூஸ்வலாக கோடில் இந்த மாதிரி சில சின்டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ரைட், திஸ் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து நான் வெறும் நேமை மட்டும் எடுத்துட்டேன், அதாவது ஜானை மட்டும் எடுத்துட்டேன். மீதி இருக்கிற எல்லாமே எனக்கு ஸ்ப்ரெட் பண்ணி இந்த ரெஸ்ட் வேரியபிளில் வந்துடும். ஸோ அப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது நேம் வந்து ஜானு பிரிண்ட் ஆகுது. மீதி இருக்கிறதுல என்னது, ஏஜ் 30, லாஸ்ட் நேம் சிவா, அது எல்லாமே ரெஸ்ட் வேரியபிளுக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த சின்டாக்ஸ் நிறைய கோடில் இருக்கும், இந்த டீஸ்ட்ரக்சரிங் அண்ட் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா இங்கே நான் நோட்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த லிங்க் உள்ளே போய் நீங்கள் அதிகமாக வேணும்னா படிச்சுக்கலாம்.